பாஜகவினர் அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களை பார்க்குறது பாஜகவினர் செலுத்தக்கூடிய ஆர்வத்தை விட அதிமுகவினர் நிர்வாகிகள் வந்து ஆர்வம் ரொம்ப வேதனை அளிக்கிறது. ஏன்னா எப்படி இருந்த கட்சி அதிமுகன்றது ஒரு சாதாரண கட்சி இல்லை, தமிழ்நாட்டை பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி, ஆளுமை மிக்கவர்கள் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கினார்கள். அந்த கட்சியோடு யாராவது கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் அந்த கட்சியை நாடிதான் வந்த காலம் போய் இப்பொழுது அவர்கள் ஓடி ஓடி டெல்லிக்கு சென்று கூட்டணி வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த டெல்லியில் இருக்கும் பாஜகவுடைய தலைமை வந்து அவர்களுடைய நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 கூட நேரடியாக கூப்பிடுறாங்க. முன்னாடியெல்லாம் யாரையாவது அந்த கட்சி தலைமைக்கும் பேச்சுவார்த்தை நடத்த யாரை டெசிக்னேட் பண்ணுவாங்க. இப்பொழுது அவர்களே தீர்மானிக்கிறார்கள் யாரை கூப்பிட வேண்டும் என்று. ஒரு நாளைக்கு பொதுச்செயலாளரை கூப்பிடுகிறார்கள், அதுக்கப்புறம் பொதுச்செயலாளராக ஆக வேண்டும் என்று விரும்புவதை கூப்பிடுகிறார்கள், அவருக்கு வந்து இப்போ பதவி கொடுக்கிறார். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப சிறுமைப்படுத்தி விட்டார்கள். இனிமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்றதுக்கு ரொம்ப சிரமம். அவர்கள் வந்து ஒரு பிஜேபியோடைய சப்சிடரி, ஹோல்லி ஓன்டு சப்சிடரின்னு பிசினஸ்ல உண்டு, WOS சொல்லுவாங்க. 100க்கு 100 பாஜகவுடைய ஹோல்லி ஓன் சப்சிடரியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறிவிட்டது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிற கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி தொடரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அமோக வெற்றியும் பெறும் என்று முழுமையாக நம்புகிறேன். சரியா கேட்கல? அல்ல, அதுதான் டீலிமிட்டேஷனை வந்து மக்கள் தொகை அடிப்படையில் செய்தார்கள் என்றால் இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும், தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரும். அதற்காகத்தான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் நாடாளுமன்றத்தை தொகையை கூட்டி அதே ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறேன்னு சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னால் இன்னைக்கு இருக்கிற 543 பேரை வச்சே பேசுகிற பாராளுமன்றத்தில் நேரம் கிடையாது யாருக்கும் பேசுறதுக்கு. நாள் குறைஞ்சிட்டே போகுது. அது 888 பேர் ஆயிட்டாங்கன்னா பேசுறதுக்கு நேரமே கிடைக்காது. அதனால இங்க இருக்கிற ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்திய கூட்டத்தில் 25 ஆண்டுகளுக்கு இதே நிலை தொடர வேண்டும் என்று சொன்னதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற நல்ல யோசனையாக எனக்கு படுகிறது. செல்வ பிறந்த தொடர்ந்து குற்றச்சாட்டெல்லாம் வச்சுட்டே இருக்காங்க காங்கிரஸ் கட்சி. எனக்கு தெரியாதுங்க, என்கிட்ட யாரும் நேரடியாக அதை பற்றி ஒன்றும் பேசினதில்லை. என்னால் வர முடியல. எல்லா பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அந்த புரோட்டோகால் படி அழைத்தாங்க. ஒன்றும் யாரும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் அழைக்கல. எப்பவுமே புரோட்டோகால் படி இருக்கிற இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைப்பு வச்சிருக்காங்க. அது வந்து அந்த பிரிட்ஜை திறந்ததில் எனக்கு ஒன்றும் எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு திட்டமாக தான் இது வரவேற்கிறேன். ஆனாலும் அவர் இந்த வக்ஃப் மசோதாவை அவர் வந்து நிறைவேற்றியதற்காக எங்களுடைய ஆழமான எதிர்ப்பை இன்றைக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் வந்து ரயில்வே திட்டங்கள் அதே மாதிரி வளர்ச்சி நிதி எதுவுமே வந்து மத்திய அரசு வந்து இன்றைக்குமே வந்து அவர்களுக்கு வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியில் கொஞ்சம் குறைவாக தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்களுடைய பார்வை வந்து இந்த வட இந்தியாவை நோக்கியே இருக்கிறது. அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாநிலங்களை நோக்கியே இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நிதி கொடுப்பது நம்மளுடைய இப்பொழுது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்விக் கொள்கையில் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அடம் பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்து 3வது மொழியை கற்பித்தால் தான் அந்த நிதியை கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் பல விஷயங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கின்றதா செய்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.